இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா டாக்டர் ரேப் பண்ணி கொண்டிருக்க அந்த விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லா நியூஸ்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சாதாரண விஷயமா இதை எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு பெண் மருத்துவர் பார்த்திங்கன்னா அதுவும் ஹாஸ்பிட்டலில் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமாக ஈஸியாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு உயிரை காக்கக்கூடியவங்க டாக்டருங்க. அவங்களோட உயிரை பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவுமே ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்குங்க. ஸோ அங்கே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளே பார்த்தீங்கன்னா அவங்கள இப்படி பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் அவங்களுடைய கை கால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்தெல்லாம் பிளட் வந்துருக்கு, கை கால்லாம் உடைக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஷோல்டரு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடிக்கப்பட்டிருக்கு, பராண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு. நிறைய நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் இருக்காங்க. ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினம் கொண்டாடணும். பட் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்குங்க. பட் நம்ம சுதந்திர தினாவை சாதாரணமாக நம்ம கொண்டாடிடுறோம். ஸோ நம்ம சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். பட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடத்துல சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரேப்புன்றது ஒரு சாதாரண நடக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5 வயது குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவும் கூடாதுங்க. ஏன்னா பெண் சுதந்திரம்ன்றோம், இதெல்லாம் பெண் சுதந்திரமாக நம்ம ஏற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனால் சில கொடூரமான மிருகங்கள் இந்த மாதிரி செயல்கள் இறங்குறதுனால ஸோ நம்ம வீட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே நம்ம பயந்து அனுப்ப வேண்டியதாக இருக்குங்க. இந்த கொடூரனுக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளே நடக்காமல் இவங்களை எல்லாத்தையுமே பப்ளிக்காக ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குதுங்க. ஸோ இது இல்லாமல் உடற்கூறு ஆய்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் இல்லைங்க, நிறைய பேர் பலாத்காரம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் அக்யூரேட்டாக எத்தனை பேர் அப்படின்றது தெரிய வரல. ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.